அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி உள்ளன் ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 உள்ளன் த்ரெட், 1 ரப்பர் பேண்ட், ஃப்ளவர் மேக்கிங் கிட், நீடில் அண்ட் சிசர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் செய்கிற கிட்னு ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி கிட்டில் இந்த ஹேர் பேண்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த டூலில் நேம் சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த நேமோட ஃபஸ்ட் லெட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் ஃப்ளவர் செய்யும்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த ஹேர் பேண்டை இந்த டூலோட சென்டரில் வர்ற மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் சென்டரில் வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் செய்யலாம். அதுக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேண்டோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நெயில் மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு நெயிலில் நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை ரவுண்டாக சுற்றி நாட் போட்டுக்கிறேன். அப்படியே மேலே ஆப்போசிட் சைடில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நெயிலில் இந்த மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்துடணும். சேம் அதே மாதிரியே கீழே செகண்ட் நெயிலில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்துடணும். வி ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி கீழே செகண்டில் நம்ம அந்த த்ரெட்டை சுற்றிக்கலாம். இப்போ நம்ம தேர்டில் சுற்றணும். 1 2 3. நெக்ஸ்ட்டு 1 2 3. இப்போ வி ஷேப்லேயே கிராஸாக நம்ம ஃபுல்லாக எல்லா நெயில்லையும் சுற்றிக்கலாம். அந்த டூலோட சென்டரில் தான் அந்த ஃப்ளவர் செய்யணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே செகண்ட் லேயர் செய்யணும். சேம் அதே மெத்தடில் வி ஷேப்பில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெளியே வராமல் இருக்கும். அந்த நெயிலை விட்டு வெளியே வராது. சேம் இதே மாதிரியே 7 டைம்ஸ் சுற்றிக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரோட சென்டர் பகுதி நம்ம செய்யணும். அதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃப்ளவரை ஜாயின் பண்ணலாம். மேட் ஊசியில் அந்த த்ரெட்டை சிங்கிள் லேயராக கோர்த்துக்கணும். இப்போ ஜாயின் பண்ணலாம்.
பேக் சைடில் அந்த மேலே இருக்கிற ஹேர் பேண்டை சைடில் எடுத்துக்கணும். இப்போ சென்டரில் இருக்கிற அந்த பேண்டை தான் நம்ம சேர்த்து நாட் போடணும். மேலே இருக்கிற பேண்டை சேர்த்து நாட் போடக்கூடாது. இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் ஹோலில் நீடில் விட்டு ஃப்ரண்ட்டில் அந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு விட்டுக்கணும். லாஸ்ட்டில் நாட் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுறணும். அந்த ஃப்ளவரோட ஃபஸ்ட்டு லூப் வழியாக இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் திருப்பி சென்டரில் இருக்கிற அந்த பேண்டோட சேர்த்து நாட் போடணும். எகெயின் ஃப்ளவரோட ரெண்டாவது ஃப்ளவரோட அந்த லூப் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். எகெயின் சென்டர் ஹோல் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மூணாவது லூப் வழியாக இன்சர்ட் பண்ணணும். சேம் இதே மாதிரியே எல்லா லூப் வழியாகவும் நம்ம ரவுண்டு ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நாட் போடும்போது பேக் சைடில் திருப்பி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த ஹேர் பேண்டை சேர்த்தக்கூடாது. சென்டரில் இருக்கிற பேண்டோட சேர்த்து தான் ஸ்டிச் போடணும். அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை பேக் சைடில் பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் வேணும்னா அப்படியே விட்டுக்கலாம். அப்படி இல்லை அந்த க்ரீன் கலர் டார்க்காக தெரியணும்னா இன்னொரு லேயர் நம்ம இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு லேயர் ரெடி பண்ணுறேன். சேம் அதே மாதிரியே ஒவ்வொரு லூப் வழியாகவும் எடுத்துக்கணும். மேலே இருக்கிற அந்த பேண்டை சேர்த்தாம சென்டர் ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரியே நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி பேர்ல்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம்.
இப்போ அந்த ஃப்ளவரோட சென்டர் ஹோல் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டிருந்த அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டோட சேர்த்து நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ மேலே அந்த ஹேர் பேண்டை எடுத்து விட்டுறணும். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் ஹோல் வழியாக நம்ம ஒரு விரல் வச்சு அந்த ஃப்ளவரை ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம நாட் போட்ட அந்த த்ரெட்டை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண த்ரெட்டை ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ சென்டரில் இன்னும் 2 நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் லேயராக கிடைக்கும். நம்ம 7 லேயர் அதில் ரெடி பண்ணனால இந்த மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரியே நான் இன்னொரு ஃப்ளவர் ஹேர் பேண்ட் செஞ்சுருக்கேன். அதில் சென்டரில் வந்து கோல்டன் பால் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்மால் பால் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வந்துடும்.